இப்ப இந்த விசுவாசம் என்ன பண்ணுதா? தேவன் ஏற்கனவே வழங்கியவற்றை தனதாக்கி கொள்ளுகிறது. நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உடனே ஆண்டவர் எந்திரிச்சு ஓடி போய் பரலோகத்தில் இருக்க கிச்சன்ல ரெடி பண்ணி இரு பரமேஷ் உனக்கு தரேன் வண்டி? இல்ல, பரமேஷ் இந்த தேவை இருக்குன்னு தெரிஞ்சு 2026 வருஷத்துக்கு முன்னாடியே வாகனங்களை அவர் ஏற்படுத்தி விட்டார். அங்க ஸ்டாக் நிக்குது. இப்ப நீ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்னங்க வழி? ஜெபிக்கட்டுமா? அவர் சொல்றாரு, ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களா. ஜெபத்துல கூட என்ன வேணுமா? விசுவாசம் உள்ளவர்களா. நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள். என்னங்க புரியல? இது கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசம் என்கிற வாய்க்காலில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமை, நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். தைரியமா போய் ஷோரூம்ல வண்டியை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இந்த ஃபெய்த்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் வருது பாரு, அதுதான் உன்னை பரிபூர்ணமாக்குது. ஃபெய்த்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் வரும். ஃபெய்த் வந்தா கூடவே ஒன்று தொத்திக்கிட்டு வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? அதான் யாக்கோபு சொல்றாரு, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலும் அவன் பரிபூர்ணப்பட்டான். ஃபெய்த்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஃபெய்த்னு ஒரு இடத்துல இப்போ எனக்குள்ள ஒரு ஃபெய்த் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அது தொத்திக்கிட்டு கூட வந்துடும். அந்த ஆக்ஷன்ல தான் நீ ஃபெய்த்தில் இருந்த பாரு அந்த விஷயத்தை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கார் வருது, ஆண்டவர் உனக்கு கார் தராரு அப்படின்னா என்ன பண்ணும்? இதோ உனக்கு 2 வீலர் வரப்போகுது, உனக்கு லேண்ட் வரப்போகுதுன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபெய்த் இருக்கு, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. நம்பிக்கை இருக்கா? அப்போ என்ன வரும்? அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் என்ன வரும்? ஆக்ஷன் வரும். யாக்கோபு சொல்றாரு, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே மாத்திரம் என்ன பண்ணல, பரிபூர்ணம் அடையல, கிரியைனாலும் பரிபூர்ணப்பட்டான். இந்த கிரியை அப்படியே பேசணும். இது ஃபெய்த் ஆக்ஷன். ஃபெய்த்துக்கு பேக் வர ஆக்ஷன் வேற. நம்ம டிபெண்டா இருக்குது என்னன்னா நம்ம ஆக்ஷன்ல. ஃபெய்த்துக்கு அப்புறம் எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுது, ஜெபிக்கலாம் வேணாம். இப்போ என்னத்துக்கு ஃபெய்த்துக்கு அப்புறம் ஜெபிக்கிற செய்யல? எந்த விஷயத்துக்கு விசுவாசிங்களோ அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். இஸ் இட் ரைட்? உண்மை தானே? இப்போ ஆண்டவர் சொல்லாரு, இந்த வருஷம் லேண்ட் வாங்கி எக்ஸ்டென்ஷன் பண்ண போறீங்க சொல்லிட்டார். எனக்கு விசுவாசிக்கிறேன், ஏன்னா ஆண்டவர் காமிச்சது எப்படி இருந்தாலும் நடக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணோம்னா இதுக்கு ஃபெய்த் ஆக்ஷன் இருக்கு. இதுக்கு அவர் சொன்ன உடனே இல்ல ஆண்டவரே என்னுடைய ஃபினான்ஷியல் இன்கம் இவ்வளோ இருக்கு, சர்ச்சில் எத்தனை பேர் தான் டைத்தை கொடுக்குறாங்க, இதை வச்சுட்டு நான் எப்படி லேண்ட் வாங்க முடியும்? இப்போ நான் எதை சார்ந்துட்டேன்? என்னுடைய சுயநீதியை என்ன சார்ந்துட்டேன்? கண்டிப்பாக அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஏன்னா நான் எதிர்மறையான பதிலை கொடுத்துட்டேன். ஆனால் நான் சொன்னோம் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் இன் எடுக்கிறோம்ல, அங்கே தான் மேனிஃபெஸ்டேஷன் வருது. ஸோ விசுவாசம் என்ன பண்ணுது? ஏற்கனவே வழங்கியவற்றை தனதாக்கி, அவ்வளவுதான். ஃபெய்த் அவ்வளோதான் பண்ணுது.